ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும். ரிஷபராசியில் சந்திரன் உச்சம். சந்திரன்கிற கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன்னு பேர். உங்கள் ராசியில் மனோகாரகன் உச்சமாயிட்டார். நினச்சதெல்லாம் நடக்குமுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், மன நிம்மதி பெறுவீர்கள். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2026 வருடப்பிறப்பில் மன நிம்மதி அடைவீங்க. அதுதான் பெரிய விஷயம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதி வேணுங்க, என்ன இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நிம்மதி உண்டு. இரண்டாவது, ரிஷபராசியில் இந்த 2026 பிறக்கும் குழந்தைகளுக்கு ஐக்யூ சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிறப்பாக பிறந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே நல்லவர் யார் அப்படின்னு கேட்டால் 9 குடையவர் தான் நல்லவர். அந்த 9 குடையவர் யாருன்னா சனி பகவான். 10 குடையவர் சனி பகவான். 9, 10 குடையவர் 11ஆம் இடத்தில் அமர்கிறார். மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும். 3ஆம் பார்வையாக உங்களுடைய பிறந்த கால சந்திரனை பார்க்கின்றார். சிறப்பான திட்டமிட்டபடி பயணங்கள் நடக்கும். திருமண மேடை ஏறி நின்ற சம்பவங்கள், கசப்பை தள்ளி அருமையான மனைவி கிடைப்பார்கள், அருமையான கணவன்மார் கிடைப்பார்கள். குழந்தைகளினுடைய படிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் 10th +2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்ல மார்க் சூப்பராக வாங்குவீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி பேர் புகழ் கிடைக்கும். நல்ல இடத்துல உங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய அற்புதமான இடத்தில் உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கும் அருமையான கட்சிகளில் சேர்ந்து பயன்பெறுவீர்கள். ரிஷபராசிக்கு யோக காலம் துவங்கியாச்சு. மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 2026 நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, சிறப்பாக இருக்கும். வக்ரகால பயிற்சி கூட சில சமயங்களில் ரிஷபராசிக்கு மிக அதிர்ஷ்டங்களை தந்துவிடும். ஒருத்தருடைய பண பெட்டி அப்படின்னு குறிக்கக்கூடியது ரிஷபராசி. எல்லாருடைய பணப்பெட்டியும் ரிஷபராசி தான். அந்த பணப்பெட்டியில் சந்திரன், கன்னியா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் சிறப்பான பலன்களை தருகிறார். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், கசப்புணர்வுகள் கழிந்து போய்விடும். வெற்றி வாய்ப்பு. வீர விளையாட்டுக்கள் விளையாடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இந்த கேரம் போர்டு விளையாடுறவங்க, விளையாட்டுத்துறை மிகச்சிறப்பான பேர் புகழ் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ரிஷபராசிக்காரங்க வாய்ப்பு இருந்தால் இந்த 2026 துவக்கல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய இடங்களில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இடம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பகவானினுடைய அருள் பிரமாதமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பு வேண்டுமென்றால் உடல், மனம், உயிர் இந்த 3ம் ஒன்றாக செயல்பட வேண்டும். அதற்கு 2026 உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும். உங்களுடைய உடல் நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள், இந்த வெரிகோஸ் வலிங்க, இந்த இடுப்பு வலிங்க, இதெல்லாம் சரியாகிறதுக்குரிய சரியான மருத்துவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். திட்டமிட்டபடி திருப்பதி சென்று வந்தால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனைகளை தீர்க்கும் வருடமாக இருக்கும். சார் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலை, சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகலை, எதுவாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 8ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 5 குடையவன் 8க்கு போனால் தடைப்பட்ட காரியங்கள் விலகும். கொடுக்க வேண்டிய கடன்கள் கரெக்டாக கொடுத்து முடிப்போம். 2ஆம் இடத்தை சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் 4 கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, பணவரவு, சேகரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பார்க்கறது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்ப்பதனால் மகிழ்ச்சியான சம்பவங்களும் மிகச்சிறப்பான இந்த 2026 உங்களை வழிகாட்டியாக இந்த உலகம் உங்களை தேர்ந்தெடுக்கும். 2026 ரிஷபராசிக்காரங்க, எப்பா அவர் சொல்கிறபடி கேட்டால் நல்லா தானே இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஃபாலோ பண்ணுவோம், வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கும். தலைமை பதவிகள் தேடி வரும். புதிய புதிய எழுத்தாளர்கள் உருவாவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் எழுதும் எழுத்துக்கும் இசை அமைக்கும் இசை கருவிகளை கலைத்துறை சார்ந்தவர்கள், சினிமா சம்பந்தப்பட்டவர்களுக்கு, புதிய வாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு, இளைஞர்களுடைய
திறமையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2026 தங்களுக்கு அமைகிறது. தெய்வீகமான சூழ்நிலையில் உங்களை ஆட்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தெய்வீக அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு விலை மிகப்பெரிய இடத்தில் வந்து காமிப்பீர்கள். அடுத்தவங்க மூக்கு மேலே விரல் வச்சு பார்க்குற மாதிரி வளர்ந்து காமிக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் 2026 ரிஷபராசிக்கு கிடைத்தே தீரும்.